Hi everyone, welcome to MCP Masters. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு தெரியணும், டைபோல்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஃபஸ்ட் டைபோல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இட் இஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். இதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அது என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ ரெண்டு சார்ஜ் இருக்குது, நடுவில் சம் டிஸ்டன்ஸ். அப்போ டூ ஈக்குவல், இங்கே பாருங்கள், இங்கேயும் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜா, இங்கேயும் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். சார்ஜஸோட அந்த மேக்னிடியூட் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு ஈக்குவல் சார்ஜ், அதோட சைன் மட்டும் ஆப்போசிட்ல இருந்து நடுவில் சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் டைபோல். டைபோல்னானது ரெண்டு, டைனாலே ரெண்டு அப்படின்னு தெரியும். அப்போ ரெண்டு சார்ஜ் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ், பட் சைன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், இதுதான் டைபோல். ஸோ இப்படி டைபோலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா அக்கார்டிங் டு கூலும்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூலும்ஸ்ல அப்படி என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் between the 2 point charges. அதாவது இது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் is directly proportional to the charges, is directly proportional to the charges and inversely proportional to the square of the distance between them. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் directly proportional இருக்கும். இந்த square of the distance, அதாவது இதுதான் r distance னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ இது ரெண்டு நம்ம சேர்த்து எழுதவும் என்ன செய்யலாம், E vector is equal to some constant q1 q2 by r square. இந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 1/4 pi epsilon naught q1 q2 by r square. அப்போ ஒரு டைபோலுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா is equal to 1/4 pi epsilon naught q1 q2 by r square. சப்போஸ் ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா q by r square. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் இன் ஆக்சியல் லைன். ஸோ ஆக்சியல் லைன் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, டியூ டு டைபோல். ஸோ டைபோல்னு என்ன சொன்னேன், ரெண்டு ஈக்குவல் சார்ஜ் பட் ஆப்போசிட் சைன். இங்கே பாருங்க கியூ, இங்கேயும் கியூ, ரெண்டு ஆப்போசிட் சைன், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குது, செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இங்கே ஒரு ஏ டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஏ டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டலாக இதில் சேர்ந்துருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2a அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரி, ஸோ இங்கே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள், இந்த சைட் ப்ளஸ் கியூக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ ப்ளஸ் ஆக்ட் ஆகும். இங்கே மைனஸ் கியூ சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட் மைனஸ் இ வெக்டர், அதாவது இ மைனஸ் வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ் கியூ மைனஸ் கியூக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், தட் இஸ் ஓ. இங்கே இ மைனஸ்க்கும் இ ப்ளஸ்க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், தட் இஸ் சி. ஸோ இந்த ஓலேருந்து சி வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆர். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஏ, பட் ஃப்ரம் ஓ ஆன்வர்ஸ் டு சி நம்ம எடுத்துருக்க டிஸ்டன்ஸ் இஸ் வாட், ஆர். ஸோ இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் இ மைனஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், இ ப்ளஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எழுதுவோம் அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா. ஸோ இ ப்ளஸ் வெக்டார் எழுதும் போது ஸோ கூலும்ஸில் அப்படி நம்ம எழுதணும் 1/4 pi epsilon naught q by r square. அதே தான் எழுதுறோம், 1/4 pi epsilon naught q by r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் படி தான் ஃபீல்டு. அப்போ பாருங்கள், இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் கியூ சார்ஜ் எழுத போகிறோம். அப்போ ப்ளஸ் கியூலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எழுதணும். அதாவது ப்ளஸ் கியூலேருந்து நம்ம எடுத்துக்க பாயிண்ட் சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். இது கண்டுபிடிக்க கொஞ்சம் இதுதான். இங்கே பாருங்கள், இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆர்னு எழுதிடலாம். பட் ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஓலேருந்து இந்த சி வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே அப்படியே வரையணும், ஓ டு சி, ஓ இங்கே சி, இங்கே நடுவில் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த ஓலேருந்து சி வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், பட் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியல, இது ஆர். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர், அதுலேருந்து இந்த ஏவை கழிச்சோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. இப்போ இது 10, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 10லேருந்து 2 கழிச்சா இதோட ஆன்சர் 8. ஸோ இதே கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்லேருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ணணும், ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். ஏன் பி கேப் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் இஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பி கேப் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இ மைனஸ், இதே மைனஸ் எடுக்கும்போது ஸோ இ மைனஸ்னால மைனஸ் 1/4 pi epsilon naught q by. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இ மைனஸ் அப்படிங்கும்போது நம்ம இ ப்ளஸ்னால் எதாவது எது வரைக்கும் எடுத்தோம், மைனஸ் கியூலேருந்து சி வரைக்கும்.
இ மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் கியூலேருந்து சி வரைக்கும் எடுக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஒரு டயக்ராம் பண்ணலாம். மைனஸ் கியூ, இங்கே ஓ இருக்குது, இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே சி இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர், இதோட டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இதை கேட்கும் போது இந்த டிஸ்டன்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், இதுலேருந்து இதை கழிச்சோம். ஸோ இது ஃபுல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இதான் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ். அப்போ ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பீக்கில். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன். ஸோ இப்போ இ டோட்டல் மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கும்போது இ ப்ளஸ் வெக்டாரையும் இ மைனஸ் வெக்டார் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இதில் அந்த ஆக்சியல் லைனில் ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இ ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இருக்குது 1/4 எப்சிலான் நாட் q by r minus a the whole square p cap. எழுதியாச்சா? அடுத்து இ மைனஸ். இ மைனஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 1/4 எப்சிலான் நாட் q by r plus a the whole square into p cap. ஸோ இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காமன் திங்ஸை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு 1/4 எப்சிலான் நாட், இங்கே ஒரு 1/4 எப்சிலான் நாட். ஸோ காமனாக எடுத்துடலாம். இங்கே ஒரு q, இங்கே ஒரு q. ஸோ காமனாக q எடுத்தாச்சு. ஸோ இப்போ மிச்சம் என்ன தான் இருக்கும், இங்கே r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ 1/, மேலே ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். ஸோ 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் நடுவில் மைனஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அடுத்து ரெண்டுக்கும் காமனாக பி கேப் இருக்குது. ஸோ அந்த பி கேப்பை வெளியே எழுதிக்கலாம். சரியா? சரி, அதுக்கப்புறம் சிலர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வேற ஒன்றும் செய்யப்படுறதில்ல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். நம்ம மேக்ஸை பார்த்த மாதிரி இதை இந்த சைடு மல்டிபிள் பண்ணணும், இதை இந்த சைடு மல்டிபிள் பண்ணணும், அடுத்து கீழே உள்ள ரெண்டு டினாமினேட்டர் மல்டிபிள். ஸோ பாருங்கள், இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 into q நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா q/4 எப்சிலான் நாட். ஸோ இதை இந்த சைடு, இதை இந்த சைடு, கீழே ரெண்டு மல்டிபிள் பண்ணணும். இதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 into r plus a the whole square, r plus a the whole square நடுவில் மைனஸ் 1 into r minus a the whole square. ஸோ r minus a the whole square டிவைட் பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா r square minus a square the whole square வரும். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க அப்புறம். ஸோ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q/4 எப்சிலான் நாட். இங்கே பாருங்கள், இதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஏ, இது பி. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதே கான்செப்ட் இங்கே எழுதலாம். ஸோ ஏங்க இடத்துல ஆர் இருக்குது, பிங்க இடத்துல ஏ இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரியா? ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதி ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஸோ ஏங்க இடத்துல ஆர் இருக்குது, ஆர் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2ar. ஏன் மைனஸ் போடுறோம், இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ q/4 எப்சிலான் நாட். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ மைனஸ் மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ar, அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q/4 எப்சிலான் நாட். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஒரு 2ar, இங்கே ஒரு 2ar. அப்போ 4ar டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ q/4 எப்சிலான் நாட், இங்கே 2ar ஆட் பண்ணும்போது நமக்கு 4ar கிடச்சிருச்சு. கீழே இப்படி இருக்குது. ஸோ இதில் ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்கள், பி கேப் எழுதிட்டே வரல. அது காமனான திங், பி கேப் அதை எழுதிட்டே வரணும். ஓகே, அந்த பி கேப்பஸ் தான் வேலையாக இருக்கு நமக்கு. ஸோ இங்கே இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q/4 எப்சிலான் நாட். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா 2ar 4ar இருக்குது. ஸோ 2 into 2ar
4 நம்ம 2 into 2 எழுதிக்கிட்டோம் divided by r square minus a square the whole square of p cap. சரி இப்போ E total vector is equal to இப்போ பாருங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ஸோ நம்மளுக்கு r is very very greater than a அப்படின்னு ஒரு கேஸ் புக்கில் எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இங்கே நம்மளுக்கு a அப்படிங்கிறது இங்கே மைனஸ் q சார்ஜ் இங்கே ப்ளஸ் q சார்ஜ். ஸோ டிஸ்டன்ஸ் ஏங்கிறது இதான், இந்த டிஸ்டன்ஸ் தான் a, இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆருங்க டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஆரை விட ஏ விட ஆர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஏ அப்படிங்கிற வேல்யூ என்ன செய்ய போகிறோம்? நெக்லெக்ட் பண்ண போகிறோம். நெக்லெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏவை அப்படியே நெக்லெக்ட் பண்ண போகிறோம். இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆர் பவர் 4, 2 2s are 4. ஸோ அப்போ இந்த வேல்யூட ஆன்சர் வந்து ஆர் பவர் 4. ஸோ அப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught. இப்போ என்ன இருக்குது? 2 இன்ட்டு அப்படியே எழுதுங்க, 2 இன்ட்டு 2ar டிவைட் பை ஆர் பவர் 4. இதோட ஆன்சர் ஆர் பவர் 4 இன்ட்டு பி கேப். ஸோ இந்த ஆர் கேன்சல் ஆயிடும். ஸோ இதில் 4 ஆர் இருக்குது, அதில் ஒரு ஆரை கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 ஆர் இருக்குது. தட் இஸ் ஆர் கியூப். ஸோ அப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught 2 2s are, சரி 2 இன்ட்டு 2a அப்படின்னு எழுதுவோம், இன்ட்டு ஆர் கியூப் டிவைட் பை பி கேப். சரி இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இ டோட்டல் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் ஆக்சியல் லைன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இ ஆக்சியல் எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், 2 இன்ட்டு 2, இந்த க்யூவை உள்ளே கொண்டு போக போகிறோம், இந்த க்யூவை இதுக்குள்ளே கொண்டு போக போகிறோம், 2aq இன்ட்டு பி கேப் டிவைட் பை 4 pi epsilon naught r cube. அப்போ நம்மளுக்கு ஒரு டைபோல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் த டிஸ்டன்ஸ். சார்ஜ் அப்படிங்கிறது q, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2a. இது ரெண்டோட ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு டைபோல் மூவ்மெண்ட். ஸோ அப்போ p is equal to 2aq. அப்போ இந்த 2aq அப்படிங்கிறத நம்ம p சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இங்கே p கேப் இருக்கனால e axial will be equal to இங்கே 2 p வெக்டார் எழுதுறோம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், 1 by 4 pi epsilon naught நம்ம தனியாக எழுதியாச்சு. ஸோ இங்கே 2 இருக்குது, ஸோ 2 போட்டாச்சு. 2aq p கேப், ஸோ 2aq p கேப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா p வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2p வெக்டார் டிவைட் பை ஆர் கியூப். ஸோ இதான் நம்மளுக்கு இ ஆக்சியல், தட ஆக்சியல் லைன். அந்த ஆக்சியல் லைனோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுதான். ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி இந்த டினாமினேட்டர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் எப்படி இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வருது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? அதே மாதிரி இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் 2ar எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ஆர் ஸ்கொயரை வச்சு இந்த 3 டேம், இந்த டேம் அடுத்து இந்த டேம் அடுத்து இந்த டேம் 3 டேம் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இப்போ இப்படி கொடுத்தாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கீழேயும் ஆர் தான் இருக்குது, இங்கே கீழேயும் ஆர் தான் இருக்குது. ஸோ அப்போ மேலே உள்ள ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க பவரை. ஸோ ஆர் இன்ட்டு ஆர் அப்படியே எழுதிடணும், 2 2s are 4 முடிஞ்சா. ஸோ அடுத்து ஆர் ஸ்கொயர் வச்சு இங்கே ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படியே ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு எழுத முடியும். இந்த ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2ar இப்போ மைனஸ் 2a, இங்கே ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இங்கே 2 இருக்குது, இங்கே ஆர் பவர் 1 இருக்குது. அப்போ 2 + 1 3 ஆர் கியூப் எடுத்தாச்சு. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் வச்சு இந்த 3 டேம், இந்த 2ar வச்சு 3 டேம் எப்படி எழுதுன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அடுத்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ பவர் 4. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 2ar அப்படின்னு சொல்லும்போது 2a ஸ்கொயர் ஆர், ஏன்னா இங்கே சாரி 2a கியூப் ஆர், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ பவர் 1 இருக்குது. ஸோ 1 + 2 3. ஓகே இது எழுதியாச்சா? ஸோ அடுத்து இந்த 2ar வச்சு இந்த 3 டேம் என்ன செய்யலாம், 2ar இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2a இங்கே ஆர் பவர் 1 இங்கே ஆர் ஸ்கொயர், அப்போ 1 + 2 3 சரியா, 2a ஆர் கியூப். அடுத்து ப்ளஸ் 2a இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கும் போது ஏ கியூப் ஆர் அப்படி எழுதிக்கலாம். ஸோ அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஓகே இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ கேன்சல் ஆகும் பாருங்கள், 2a³ ப்ளஸ் 2a³ மைனஸ் 2a³ ரெண்டும் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம்
ப்ளஸ் 2ar cube மைனஸ் 2ar cube ரெண்டு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இங்கே ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ என்ன மிச்சம் இருக்குது? ஆர் பவர் 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து ஒரு ஏ பவர் 4 இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் ஒரு ஏ பவர் 4 மைனஸ் 4a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன செய்யலாம்? ஆர் பவர் 4 ப்ளஸ் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ ரெண்டு ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 2a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் 4a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பவர் 4. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 2a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பவர் 4. ஸோ இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த கான்செப்ட் கொண்டு வந்துச்சு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். தேங்க்யூ.